வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான புளிச்சக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீரைன்னு சொன்னாலே பல வகைப்பட்ட சத்துக்களை கொண்டதாக இருக்குது. ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதிலும் புளிச்சக்கீரையின் அளவை பற்றி சொல்லவே வேண்டாம். வெளிநாடுகளில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கீரை வகையில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை. இது பார்க்குறதுக்கு அடர் இளஞ்சிவப்பு பூக்களை கொண்டதாக இருக்குது. இதோட சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை உடையதாகவும் இருக்குது. இந்த புளிச்சக்கீரையை 2 வகையில் பயன்படுத்தப்படுது. ஒன்று பச்சை தண்டு, மற்றொன்று சிவப்பு தண்டு. நீளமான தண்டுடன் 3 இதழ்களை கொண்ட புளிச்சக்கீரை உணவுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த புளிச்சக்கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம் வாங்க. புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், தாது பொருள், புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், கரோட்டின், இத்தனை வகையான விட்டமின்கள் இந்த புளிச்சக்கீரையில் அடங்கியிருக்கு. மேலும் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பசி வருவதை முற்றிலும் தடுக்குது. எப்போவுமே வயிறு நிரம்பிய நிலையில் இருக்கிறதுனால டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த புளிச்சக்கீரையை கண்டிப்பாக எடுக்கலாம். மேலும் இந்த புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சைடுகள் புற்றுநோய் வருவதை தடுக்குது. பல கொடிய நோயில் இருந்து நம்ம உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாது இதில் இருக்கக்கூடிய விட்டமின், புரதம், கார்போஹைட்ரேட், தாதுக்கள் இது எல்லாம் குறைந்த கொழுப்பு மற்றும் குறைந்த கலோரியை கொண்டதாக இருக்குது. இதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது தோல் மற்றும் எலும்பு பாதிப்படைவதை தடுக்குது. அது மட்டும் அல்லாது இந்த கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆனது உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கீரையில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருள் சுகர் பேஷண்ட்டுக்கும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் பெஸ்ட் மெடிசனாகவும் அமையுது. கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றம் கட்டி உருவாவதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல் உருவாவதையும் தடுக்குது. மற்றும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் புற்றுநோய் செல் உருவாவதை முற்றிலும் தடுக்குது. அது மட்டும் இல்லாத ஆக்சிஜனேற்ற அளவையும் மேம்படுத்துது. மேலும் புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது ஆன்டிபயோட்டிக் மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களை மேம்படுத்துவதிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதிலும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஆனது செரிமான மேம்பாடு மற்றும் சீரான குடல் இயக்கம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வீக்கம், செரிமான பிரச்சனை போன்ற பலதரப்பட்ட தீங்கு தரக்கூடிய உயிரினச்சுக்களில் இருந்து நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்குது. மேலும் இந்த புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் டி ஆனது மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலியிலிருந்து அவங்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ஆனது கண் பார்வை அதிகரிப்பு மற்றும் இரவில் ஏற்படும் குருட்டுத்தன்மையை சரி செய்வதற்கும் ரொம்பவே உறுதுணை புரியுது. அது மட்டும் இல்லாது புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆனது இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உடல் வெப்பத்தை குறைத்து கல்லீரல் நச்சை வெளியேற்றுவதில், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த புளிச்சக்கீரை ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் பெண்களை தாக்கும் இரத்த சோகை, இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை குறைக்குது. இரத்த சோகையால் பாதித்த பெண்களுக்கு இந்த புளிச்சக்கீரை ஒரு வரப்பிரசாதனே சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா புளிச்சக்கீரையில் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து நிரம்பி இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதிகமாக எடுக்கும்போது இரத்த சோகை வராது. இதன் விளைவாக முடி உதிர்தல், சோர்வு, பலவீனம், மூச்சு திணறல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த புளிச்சக்கீரை முற்றுப்புள்ளி வைக்குது. புளிச்சக்கீரையானது கெட்ட கொழுப்பை நீக்கி இதயத்திற்கு வலுவையும் தருகிறது. அது மட்டும் இல்லாது இரத்த நாளங்கள் இருக்கும் கொழுப்பையும் கரைக்க செய்யுது. கருமுட்டையின் சேமிப்பையும் உறுதி செய்யுது. உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ரொம்பவே உறுதுணை புரியுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இரத்த சோகைப்போக்கு, பசியை தூண்டும் தன்மையும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் பசியை தூண்டுதலையும் முதலிடம் கொடுக்கு. எல்லா வகையான வாத கோளாறையும் சரி செய்யும் தன்மையும் இந்த புளிச்சக்கீரைக்கு உண்டு. மேலும் தொண்டை வலி, காய்ச்சல், இரும்பல், மலச்சிக்கல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த புளிச்சக்கீரையை இனிமேலும் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். தேங்க்யூ.